முல்லை பெரியாறில் கேரள அரசு புதிய அணை கட்ட முயற்சிக்கும் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்ப தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்வையில் வழங்குகிறார் செய்தியாளர் ஸ்டாலின். நேற்றே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கப் போகும் நடவடிக்கைகள் என்னென்ன? பொங்குலி, நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியிருந்த கடிதம் இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் விவகாரம் தொடர்பான கடிதத்தை கேரள முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருந்தார். இந்த நிலையில் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை பொறுத்தவரை இதுவரை அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை கேரள அரசு மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் தாக்கல் செய்திருக்கிறது. அது தொடர்பான மே 28 மத்திய சுற்றுச்சூழல் துறை சார்பில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் வைத்து அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அது தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக விவாதித்து வருகிறது. நேற்று கூட தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா தலைமைச் செயலர் சந்தித்து இது தொடர்பாக விவாதித்துள்ளார். தற்போதைய நிலையில் தமிழ்நாடு அரசுடைய விளக்கத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா மத்திய சுற்றுச்சூழல் துறையை அணுகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. ஏன்னா 2014ஆம் ஆண்டு இந்த முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் மத்திய உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை மீறி கேரள அரசு செயல்படுவதாகத்தான் தமிழக அரசு கருதுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு அணை கட்ட வேண்டுமென்றாலோ அல்லது பலப்படுத்த வேண்டுமென்றாலோ 2 மாநில அரசுகளுடைய ஒப்புதல் என்பது மிக முக்கியமாக தேவை என்று உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு தெரிவிக்கிறது. முல்லை பெரியார் அணை விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கக்கூடிய அணை பலமாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் 142 அடி வரை தமிழகம் தண்ணீரை தேக்கிக் கொள்வதற்கான அனுமதியை உச்சநீதிமன்றம் வழங்கியது. ஆனால் அதனையும் மீறி உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை மீறி புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகள் கேரள அரசு ஈடுபடக்கூடிய நிலையில் தமிழக அரசை பொறுத்தவரை மத்திய சுற்றுச்சூழல் துறையை அணுகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது தொடர்பான ஒரு கடிதத்தையும் தமிழ்நாடு அரசு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனால் 2 மாநில அரசுகளுடைய ஒப்புதல் தேவை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதலின்றி அல்லது எந்தவிதமான தகவலையும் அளிக்காமலேயே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு கேரள அரசு அனுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அந்த கூட்டம் மே 28 நடைபெறவுள்ள நிலையில் அந்த விண்ணப்பத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த கடிதத்தை இன்று மாலைக்குள் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் தற்போது உள்ளது. நாம் நேரடியாக நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் பேசும்பொழுது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசுடைய அனுமதியின்றி கேரள அரசு புதிய அணையை கட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது முழுமையாக இல்லை என்றுதான் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அணை மிகவும் பலம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் புதிய அணை கட்டுவதற்கான அந்த கட்டாயம் ஏன் ஏற்படுகின்ற ஒரு கேள்வியை தமிழ்நாடு அரசு முன்வைக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த விவகாரத்தை முல்லை பெரியார் அணை புதிய அணை கட்டுவதற்கான அந்த கேரள அரசு உடைய முயற்சிகளை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. தற்போதைய நிலையில் மத்திய சுற்றுச்சூழல் துறையை அணுகுவதற்கு தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை மத்திய சுற்றுச்சூழல் துறை கேரள அரசுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அதனை அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகளும் தற்போது இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். கோவையில் குடியிருப்பு பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறார் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த மேலதிக தகவல்களோடு நமது செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், செய்தியாளர் பார்வையில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். அதாவது இந்த ஒரு அசம்பாவித சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மின்வாரிய ஊழியர்கள் தாங்கள் இதற்கு பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப யார் இதற்கு பொறுப்பு? பூங்குழலி, பொதுவாகவே பெரியவர்களின் கவனக்குறைவு மற்றும் அவர்களது அஜாக்கிரதைக்கு பாதிக்கப்படுவது குழந்தைகள், சிறியவர்கள் தான் என்பது அனைவரும் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதற்கு மீண்டும் ஒரு சான்றாகத்தான் சின்னவேடம்பட்டி பூங்காவில் அந்த 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவமும் அமைந்திருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டும் இதே போல பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவன் இதே போன்று மின்சாரம் தாக்கி, அதாவது பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த போதே இதே சினாரியோவில் தான் அந்த சிறுவன் உயிரிழந்தார். அப்போது கற்றுக்கொண்ட பாடத்தை ஒரு குடியிருப்பு வாசிகளும் இன்று கற்றுக்கொண்டிருந்தால் இப்படி 2 உயிர்கள் பலியாகி இருக்காது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களில் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன், பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் போன்ற மந்த்லி இன்ஸ்பெக்ஷன் என வித்தியாசமான முறைகளில் இந்த பராமரிப்பு முறைகள் என்பது இருக்கும். சிறுவர்கள் விளையாடக்கூடிய பூங்கா என்ற அடிப்படையில் கூடுதல் விழிப்புடன் இருந்திருக்க வேண்டும் என்பது ஒரு நிதர்சனமாக கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் குடியிருப்பு வாசிகள் தரப்பில் போடப்பட்ட அந்த ஒரு மின் இணைப்பு, புதிதாக போடப்பட்ட தெருவிளக்குக்கான மின் இணைப்பு தான் இந்த பிரச்சனைக்கான முக்கிய காரணமாக கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் அண்டர் கிரவுண்ட் வழியாக லே பண்ணப்பட்ட அந்த ஒரு கனெக்ஷன் தான் இந்த
குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த அந்த சறுக்கி விளையாடுவதற்கான இடத்திற்கு சென்ற போது இரும்பு கைப்பிடியில் மின்சாரம் பாய்ந்தது ஒரு காரணம் என கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மழை காலங்களில் அண்டர் கிரவுண்ட் வழியாக கொடுக்கப்படக்கூடிய இணைப்புகளில் தண்ணீர் தேங்கும் இடம் எவ்வாறு இருக்கிறது, ஈரப்பதம் மிக்க இடங்களில் எவ்வாறான சிக்கல்கள் இருக்கிறது என்பதை நிச்சயமாக முன்கூட்டியே பார்த்திருந்தால் இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம் என அதிகாரிகள் கூறுகின்றனர். மின்வாரியம் தரப்பில் குறிப்பிட்டது நீங்கள் கூறியது போலவே அவர்களது தரப்பில் இந்த சிக்கல் கிடையாது. அதாவது வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாம் நிற்க கொண்டிருக்கக்கூடிய இதே பகுதியை போலதான் உள்ளேயும் இருக்கிறது. வலதுபுறத்தில் மின்வாரியம் சார்பில் அமைக்கப்பட்ட மின்கம்பல் இருக்கிறது. இடது பக்கத்தில் இந்த குடியிருப்பு சார்பில் அமைக்கப்பட்ட அந்த மின்விளக்குகளுக்கான அந்த இணைப்பு இருக்கிறது. அங்கிருந்து வந்த அந்த இணைப்பும் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த அந்த ரேம்ப் கைப்பிடிக்கான இடமும் கிட்டத்தட்ட ஒரு சேர இருப்பது, அந்த இடத்தில் முறையாக அவர்கள் பார்க்காதது போன்ற பிரச்சனைகள் தான் இதற்கான காரணம் என இருக்கிறது. இன்று மின்வாரிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மாநகராட்சி தரப்பு அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகத்திலிருந்து வரக்கூடியவர்கள், குடியிருப்பு சார்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என அனைவரும் முகாமிட்டிருந்தாலும் இனி வரும் காலங்களில் இவர்கள் விழிப்புடன் இருக்கலாம். ஆனால் இவர்களது விழிப்புடன் இருக்க வேண்டியதற்கு எங்களது 2 உயிர்கள் தான் விளையா என நேற்று துள்ளி விளையாடி கொண்டு பல கனவுகளோடு இருந்த குழந்தைகள் இன்று இறந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களின் ஒரு கேள்வியாக ஒவ்வொரு மனசாட்சியும் இந்த பொறுப்பாளர்களை நிச்சயமாக கேட்கும். பூங்குழலி, ஒரு சிறு அலட்சியம் கூட பேரிழப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு துயரச் சான்றாக இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன். சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பார்வையில் இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், சவுக்கு சங்கர் மீது தொடுக்கப்பட்ட எந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? பூங்குழலி, இன்று ஷவுக்கு சங்கர் மீதான வழக்கில் இன்று 2 நீதிமன்றத்தில் அவர் மீதான வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது. ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வழக்கு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் ஷவுக்கு சங்கரனுடைய தாயார் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். அதேபோன்று அவர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வில் விசாரிக்கப்பட்டது. ஷவுக்கு சங்கர் கைது செய்யப்படும் பொழுது சட்ட விதிகளை பின்பற்றப்படவில்லை, திட்டமிட்டு அவர் தாக்கப்பட்டிருக்கிறார், அவர் மீது போடப்பட்ட குண்டாஸ் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வாதங்கள் நடைபெற்றது. அரசு தரப்பில் இருந்து சட்ட விதிகளை பின்பற்றினோம், அதே போன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவரால் இருக்கக்கூடிய காரணத்தாலே அவர் மீது சட்ட நடவடிக்கை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இதில் அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் சென்னை காவல் ஆணையர் இன்று மதியம் 2:15 மணிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வழக்கில் தங்களையும் சேர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே ஷவுக்கு சங்கர் மீது புகார் அளித்திருந்த பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் மற்றும் தமிழர் முன்னேற்ற படையினுடைய தலைவர் வீரலட்சுமி 2 பேரும் இந்த வழக்கில் தங்களையும் இணைக்க வேண்டும் என்று முறையீடு செய்திருக்கிறார்கள். அதை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எடுத்துக் கொள்வார்களா என்று இன்று மாலைக்குள் தெரியும். அதேபோன்று இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய 2 நீதிபதிகள் மாறுபட்ட கருத்தை தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. அதாவது தமிழக அரசு இதில் பதில் மனு தாக்கல் செய்வதற்குள் வழக்கை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நீதிபதி பாலாஜியும், தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்றாலும் இறுதி விசாரணை எடுத்துக் கொள்ளலாம் என்று நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்ததாக தெரிகிறது. எனவே இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்து வரக்கூடிய இந்த வழக்கு இன்று இறுதி விசாரணை எடுக்கப்பட்டு இன்றைய தினமே இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நீதிமன்ற தகவலும் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையே 2வது வழக்காக, அதாவது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஷவுக்கு சங்கர் இன்று நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்பட்டதில் ஊழல் நடந்திருக்கிறது, அதே போன்று அதனுடைய ஆவணங்கள் எல்லாம் வெளியிட்டு பேசிய ஷவுக்கு சங்கரை விசாரிக்க வேண்டும் என்று சென்னை சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவலர்கள் அதற்காக மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு அடிப்படையில் தான் இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஷவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த வழக்கில் தான் ஷவுக்கு சங்கர் இன்று மாலை வரை விசாரிக்கப்படலாம், மாலை 5 மணி வரை அவரை விசாரணை செய்யலாம் என்று சென்னை எழும்பூர்
பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கோதண்டராமன் தெரிவித்திருக்கார். எனவே இன்று மாலை 5 மணி வரை ஷவுக்கு சங்கர் விசாரிக்கப்படுவதற்கான அனுமதியை எழும்பூர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதேபோன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஷவுக்கு சங்கருடைய தாயார் ஷவுக்கு சங்கர் தாக்கப்பட்டிருக்கிறார், அதை விசாரணை நடத்த வேண்டும் என்று இன்னொரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பதில் 4 மாதங்களுக்குள் ஷவுக்கு சங்கர் தாக்கப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரித்து நடவடிக்கை எடுக்கலாம் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அடுத்த கட்ட விசாரணை நடத்தி இதில் தீர்ப்பு வழங்க இருக்கிறாங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.